Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. சாமுவேல் திருப்போம் 17ஆம் அதிகாரத்துக்கு சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். இங்க என்ன நடக்குது? தாவீது அந்த பாளையத்துக்கு வந்தபோது என்ன நடக்கிறது என்பதை வாசிப்போம். அந்த நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? அதாவது தாவீது போய் அந்த இராணுவத்தினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். பெரிய போர் மூலம் அபாயம் இருக்குது பாருங்க. அவன் மிரட்டுறான், இங்க எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க, யாரும் போக மாட்டாங்க. அவன் தனி சண்டைக்கு கூப்பிடுறாங்க. இராணுவமே நிக்குது, இவங்க இராணுவம் அவங்க இராணுவம். அந்த நேரத்தில் அவங்க போகிறான். அந்த நேரத்தில் இஸ்ரவேல் இராணுவத்தில் இருக்கவங்க பேசிக்கிறாங்களாம், வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். என்ன மாதிரி நியூஸ் காதுல எட்டுது பாருங்க. இவனை வெல்லுகிறவன், இவனை ஜெயிக்கிறவனுக்கு ராஜா அவனை ஐஸ்வர்யவானாக்கி குமாரத்தியை தந்து குடும்பத்துக்கே நன்மை செய்வாராம் அப்படின்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. அப்பொழுது தாவீது தன் அண்டையில நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? பாதுல உளுந்த உடனே வேலை செய்து பாருங்க. டக்கு நம்ம கேட்கிறான், என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்வாராம் ராஜா? இந்த பெலிஸ்தனை ஜெயிக்கிறவனுக்கு, இவனை அடித்து கொல்லுகிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? இஸ்ரவேலை நிந்திக்கிற இவனை ஜெயிக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டா கேட்கறான் பாருங்க. கேட்கும்போது அவங்க திரும்பவும் சொல்றாங்க, அதே தான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையில் நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். திரும்ப திரும்ப கேட்கிறான். அதற்கு ஜனங்கள் அவனை கொல்லுகிறவனுக்கு என்னென்னப்படி செய்யும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். திருப்பியும் ஜனங்க சொல்றாங்க, ஆமா யார் நாங்க சொன்னது கரெக்ட் தான், ஐஸ்வர்யவான் ஆக்குவார், அவனுக்கு குமாரத்தையே தருவாரு, குடும்பத்துக்கே சர்வ மானியத்தையும் தருவாராம், எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவனுடைய சகோதரர்கள் அவனை திட்டுறாங்க, உனக்கு வேற வேலை கிடையாது, நீ இப்படியே துடுக்கா இருக்கிற, இங்க இந்த பெரியவங்க சண்டையெல்லாம் நீ பார்க்காத, போய் சேரு அப்படிங்கிறாங்க. 29ஆம் வசனம், அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? சகோதரர்கள் வேண்டாம், நீ போப்பா, நாங்க கவனிச்சுக்கிறதுன்னு சொல்றாங்க. இது பெரிய விவகாரம், இதுல வராத அப்படின்னு சொல்லுகிறான். நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொருடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். திருப்பியும் கேட்கிறான் பாருங்க. ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு இது கரெக்டான இன்னொருத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். என்னப்பா திருப்பி சொல்லுங்க, 2 தடவை கேட்டுட்டேன் ஏற்கனவே. இவனை கொல்லுகிறவனுக்கு ராஜா ஐஸ்வர்யவானாக்கி குமாரத்தை தந்து குடும்பத்துக்கே சர்வமானியம் தருவாராம, கரெக்டான இன்னொரு ஆளை கேட்கிறான். ஜனங்கள் முன்பு போலவே உத்தரவு சொன்னார்கள் என்று இருக்கிறது. 32ஆம் வசனம், 32 வாசிப்போம். தாவீது சவுலை நோக்கி, பிறகு சவுல் இடத்துல கொண்டு போகப்படுகிறான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இங்க நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இவனுக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் இராணுவத்தில் இருக்கிற மக்களை கூப்பிடுறான். யாராவது ஒருத்தன் போர்ச்சேவன் இருக்கிறியா? நானும் ஒரு சோல்ஜர் தான், நீயும் ஒரு சோல்ஜர் தான், பார்க்கலாம் வா சண்டை போடலான்னு கூப்பிட்டு இருக்கிறான். இவனுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இவன் ஆடு மேய்க்கிறவன், இவன் இராணுவத்தில் கிடையாது. இவன் பாட்டுக்கு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தா இவன் போனதும் தெரியாது, வந்ததும் தெரிஞ்சிருக்காது. இவன் போய் இவன் வலிய சண்டை இழுக்கிறான் பாருங்க. அவன் வேற ஆள்கிட்ட சண்டை இழுக்கிறதுக்கு பேசிட்டு இருக்கான். இவன் போய் இல்ல நான் தான் உங்கள்கிட்ட சண்டை போறேன்ட்டு வலி அந்த சண்டையை தன் பக்கம் இழுக்கிறான். இந்த பெலிஸ்தனுடைய நான் போய் யுத்தம் பண்ணுவேன் என்று அவன் சொல்லுகிறான். 34, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது, ஏன் சொல்றான்னா இது தாவீது சவுல் இடத்துல. சவுல் சொல்றான், நீ ஒரு இளைஞன்பா, நீ ஒன்றும் தெரியாத சின்ன பையன், இளைஞன். வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், சில பிரசங்கியார்கள் இந்த வசனங்களை வாசித்து விட்டு இளைஞன் அப்படிலாம் சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வெறும் 15-16 வயசு தான் இருக்குன்னு சிலர் சொல்றவங்க இருக்காங்க. ஆனால் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியான்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக சில காரியங்கள் எழுதுறாங்க, ரொம்ப ஆராய்ஞ்சு. அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 20லேருந்து 21 வயசு வரைக்கும் தாவீதுக்கு இருக்கும். ஆகவே சும்மா ரொம்ப ஒன்றும் தெரியாத இளைஞன் சொல்ல முடியாது. தன்னுடைய வாலிப பருவத்தின் உச்சியில இருந்த ஒரு இளைஞன், தன்னுடைய வாலிப மிடுக்கிலும் பலத்திலும் எல்லாவற்றிலும் உச்சியில இருந்த 20-21 வயசு தான் பீக் ஆஃப் ஹிஸ் யூத்ஃபுல் லைஃப். அவனுடைய வாலிப பருவத்தின் உச்சியில அவன் இருக்கிறான். அப்பேற்பட்ட 20-21 வயசு வாலிபன் பாருங்க. அவனை பார்த்து சாவுல் சொல்றான், இல்லை உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, இவன் சின்ன வயசுலேருந்தே இவன் இப்போ ஆர்மியில் இருக்கிறான், நீ இளைஞன், இன்னும் சேரக்கூட இல்லை ஆர்மியில்,
போகிறான். அதுக்கு தாவீது சொல்லுகிறான், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். பாருங்க, யாராவது செய்வீங்களா? ஒரு சிங்கம் வந்து பிடிச்சிட்டு போகுது ஒரு ஆட்டை, நீங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க. இவன் பாருங்க, இந்த ஒரு ஆட்டு ஒரு ஆடு போகுதுன்னு சொல்லி பேசாம இருக்காம எப்பேற்பட்ட ஆளா இருப்பான் பாருங்க. அவனுக்குள்ள ஒரு இது என்ன, என்னுடைய ஆட்டை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு சொல்லி நேரா போய் அந்த சிங்கத்தை பிடிச்சி அந்த கரடியை பிடிச்சி அடிச்சு அந்த ஆட்டை பிடுங்கி காப்பாற்றி அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன்றான். என்ன மாதிரி ஒரு வாலிபனா இருந்திருப்பான் பாருங்க. அடிச்சே கொண்டு போட்டேன்றான். ஒரு சிங்கத்தை ஒரு கரடியை அடிச்சே நான் கொண்டு போட்டேன். ராஜாவே, என்ன சாதாரணமா நினைக்காதீங்க, என்கிட்ட பலன் இருக்குது, நான் செய்வேன், என்கிட்ட தைரியம் இருக்குது, எனக்கு முடியும். இவனுடைய விசுவாசத்தை இன்றைக்கு நீங்கள் கவனிக்க வேணும். என்ற விசுவாசத்தை பற்றி தான் சில காரியங்கள் சொல்ல போறேன் இருக்கு. எப்படி நாம் செயல்பட வேண்டும். இப்படியே பயந்துகிட்டே இருக்கிற ஆட்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை. செழிப்பை பற்றியும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. பயந்து 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 இருக்கிற ஆளுகள் ஒன்றும் நடக்க போற. தைரியமாய் சில காரியங்களை செய்கிறவர்கள், விசுவாசத்தோடு செய்கிறவர்கள், கர்த்தருடைய நடத்துதலின்படி செய்கிறவர்கள், கர்த்தருடைய ஆவியை கொண்டு செய்கிறவர்கள், கர்த்தர் தங்களோடு இருக்கிறதுனால் காரியங்களை செய்கிறோம், அவர்களுக்கு தான் காரியம் நடக்கிறத ஒழிய பயந்துகிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு, இல்ல பிரதர் அவர் செய்தார் இப்படி ஆயிடுச்சு பிரதர், இவர் செய்தார் அப்படின்லாம் ஆகக்கூடாது, இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய தமிழ்நாட்டுக்காரங்க அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதனால தான் வெளியிலேருந்து வர ஆளுங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்குது. இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. என்னன்னு விசுவாசிகள் வித்தியாசமானவர்களா இருக்கணும். ஒரு விசுவாசி சொல்ற, நமக்கு என்னத்துக்கு பிரதர் அதெல்லாம், கர்த்தர் சீக்கிரம் வருகிறார், நம் கர்த்தருடைய வருகையில போய் சேருவோம், நமக்கு இந்த முயற்சியெல்லாம் வேணாம் பிரதர் அப்படிங்கிறாரு. நல்லது, அவர் அப்படியே தான் இருப்பார். அவர் எத்தனை அல்லேலூயா சொன்னாலும், அவர் எவ்வளவு ஆவிக்குரியவராக இருந்தாலும் அவருடைய நிலம் மாற போறதில்லை. அது அப்படியே தான் இருக்கும். நிலம் மாற வேண்டும் என்றால் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விசுவாசம் வர வேண்டும், தைரியம் வர வேண்டும், நம்பிக்கை வர வேண்டும், ஆவியானுடைய நடத்துதல் இருக்க வேணும், அவன் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், உள்ள சில காரியங்கள் அவனுக்குள்ள நடக்க வேணும், அவனுக்கும் தேவனுக்கும் இடையே சில காரியங்கள் நடக்க வேண்டும், உள்ள விசுவாசம் உண்டாக வேண்டும். சொல்லுகிறான், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அது மாதிரி ஒன்றை நினைச்சுக்கிறேன், ஒரு சிங்கத்தை போல ஒரு கரடியை போல நினைச்சுக்கிறேங்கிறான். அவன் ஜீவனுள்ள தேவன் சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்க, இந்த ஜனங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, ராஜா இந்த மனுஷனை கொல்லுகிறவனை ஐஸ்வர்யவானாக்குவான்னு சொன்னாங்க. யாருக்காவது மோட்டிவேஷன் வேணும்னா எப்படி மோட்டிவேஷன் வந்திருக்கணும்? அதாவது பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இது, கர்த்தர் எனக்கு பணக்காரன் ஆகிறதுக்கு ஒரு டோரை திறக்கிறாரு, ஒரு வாசலை உண்டு பண்றாரு, அப்படிதான் யோசிப்பாங்க சாதாரணமா ஜனங்க. இது ஒரு ஜாக்பாட் மாதிரி, இன்னைக்கு போய் அடிச்சேன்னா என் குடும்பத்துக்கே நன்மை உண்டாகிறது, லாட்ரி அடிச்சா மாதிரி, இவனை கொண்டுட்டேன்னா போதும் எனக்கு சூழ்நிலையை மாறிடும், அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா இவன் அப்படி யோசிக்கல. ஜனங்க அப்படி சொன்னாங்க, இது அவன் காதுல விழுந்தது. ஆனா இவனுடைய உள்ளத்துல பற்றி எரிகிற ஒரு வாஞ்சை என்னன்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தரை குறித்த ஒரு வாஞ்சை. நல்லா கவனிக்க வேண்டும். உள்ளத்துல பண ஆசை இல்லை, உள்ளத்துல பணத்தை தேடி போகிற ஒரு இது இல்லை. ஏன்னா இப்பேற்பட்ட மனுஷன், விசுவாசம் உள்ள மனுஷனுக்கு, தேவனை நேசிக்கிற மனுஷனுக்கு, தேவனை அன்புகிற மனுஷனுக்கு பணம் இவனை தேடி வரும். இருக்கீங்களா? ஆகவே இவனுக்கு உள்ள பண ஆசை இல்லை பாருங்க. ஆனா கர்த்தரை குறித்த ஒரு பெரிய வாஞ்சை இவனுக்குள்ள பற்றி எருகிறது. நம்முடைய தேவன் அப்படி சொல்லிட்டானே, இஸ்ரவேலின் தேவனை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி, சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வானத்திலிருந்து மன்னாவை கொட்டி, கண்மலையிலிருந்து கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர பண்ணின அற்புதமான தேவனை, ஜீவனுள்ள தேவனை, உயிருள்ள இந்த தேவனை இப்படி இவன் நிந்திக்கிறானே என்று சொல்லி தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே பற்றி எரிகிறது. அவன் சொல்லுகிறான், தேவனை சொல்லிட்டானே, அவன் பணத்தை பற்றி ஒரு பெரியது இல்லை, கர்த்தரை எப்படி பேசுறான், அவன் தினந்தோறும் நின்று கொண்டு கர்த்தரை நிந்தித்துக் கொண்டிருக்கிறானே, கர்த்தருடைய ஜனங்களை நிந்தித்துக் கொண்டிருக்கிறானே, உடன்படிக்கையை நிந்தித்துக் கொண்டிருக்கிறானே, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் என்ன ஆகிறது? கர்த்தர் எங்களுடைய தேவன், எங்களை காப்பேன்னு சொல்லி இருக்காரு, எங்களோட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒருவனும் ஒரு மனுஷனும், யோசுவாட்டு சொன்னார் இல்லையா, நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு மனுஷன் கூட உனக்கு எதிரா எங்க போச்சு அந்த வாக்கு தத்துவம்? எண்ணி பார்க்கிறான். கர்த்தர் அப்படி சொன்னாரு, ஒரு மனுஷனாக நம்ம முன்னால எதிர்த்து நிற்க கூடாது, ஒரு மனுஷன் நமக்கு எதிர்த்து ஜெயிக்க கூடாது. அப்படி கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி நம்மை தெரிந்து கொண்டு நம்முடைய பரிசுத்த ஜனமாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கும் போது, இவன் ஒரு அர்ப்பன், இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷன், உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியாத மனுஷன், ஜீவனுள்ள தேவனை அறியாத ஒரு மனுஷன், பாவத்தினை அக்கிரமத்தினை வாழுகிற மனுஷன், புயபலத்தை நம்பி இருக்கிற ஒரு மனுஷன், இவன் நின்று கொண்டு ஜீவனுள்ள தேவனை சவால் விட்டு கொண்டிருக்கிறானே என்று சொல்லி உள்ள ஒரு பக்தி வைராக்கியம். நான் உங்களுக்கு சொல்லுறேன் அருமையானவர்களே,
செழிப்புனா அதுக்கு ஒரு அஸ்திபாரம் இருக்க வேணும். என்ன அஸ்திபாரம்னா, கர்த்தரை குறித்த ஒரு பெரிய வைராக்கியம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் அதுக்கு தான் போதிச்சேன். செழிக்கிறது கூட எதுக்காக? இந்த உலகத்துக்கு முன்னால நான் நல்லா இல்லைன்னா, செழிக்கலைன்னா, தோல்வி அடைஞ்சு வாழ்ந்தேன்னா, தோல்வியில வாழ்ந்து கொண்டிருந்தேன்னா, என்னுடைய கர்த்தருடைய நாமத்துக்கு அது பெருமை கிடையாது. இருக்கீங்களா? எத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். இன்றைக்கு நான் நன்றாயிருந்தால் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். நான் நன்றா இருக்கிறதன் மூலமா என்னுடைய தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவார். நான் அவருக்காக நான் நன்றா இருக்கணும். அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக, அவருடைய சுவிசேஷம் இந்த உலகத்தில் பரவும்படியாக, அவருடைய நாமம் அறிவிக்கப்படும்படியாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக, ஜாதி ஜனங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக, அதற்காக நான் நன்றா இருக்க வேணும். எனக்கு பணம் வேணும், நான் சாப்பிடணும், நான் கொடுத்தணும், அப்படி அல்ல. இதை நான் அள்ளி கொட்டிக்கணும் எனக்கு, அப்படி அல்ல. அதனாலதான் கிடைக்கலன்னு சொல்லிடுது பைபிள்லயே. அது வேற மாதிரி பாருங்க. அது ஒரு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லை. இந்த மனுஷனுக்குள்ள அவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த மனுஷனுக்கு அந்த ராஜா ஐஸ்வர்யவானாக்கு வரான், இவனை கொன்னா, அதை பற்றியே இவன் பேசல பாருங்க. தாவீது அதை பற்றியே பேசல. அது ஒரு பொருட்டே கிடையாது அவனுக்கு. எது அவனுக்கு முக்கியம்? கர்த்தருடைய பெருமை. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் அந்த பூமிக்கு எடுத்து காண்பிக்கணும், ஜனங்கள் முன்னால உயர்த்தணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பேற்பட்ட ஒரு உறவுக்குள், ஐக்கியத்துக்குள் கர்த்தருக்குள்ளே ஒவ்வொரு மனுஷனும் வர வேண்டும். நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய விதத்திலே நாம் கட்டப்பட்டு அதன் மூலமா செழிக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கிறேன். நான் உலக பிரகாரமான எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படி பேசல. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன்ல இருக்க வேண்டும் என்றால் என்ன நடக்க வேணும் அவனுடைய வாழ்க்கையில, அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி அவனுடைய உள்ளத்தை பாருங்கள், அவனுடைய மனதை பாருங்கள், எப்படி அவன் செய்கிறான் என்று பாருங்கள். செஞ்சு விட்டு 43ஆம் வசனம் பாருங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து அந்த இவன்ட்ட போறான், கோலியாத்தின் இடையில. தாவீதை பார்த்து, நீ தடிகளோட இடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று சொல்லி இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், அவன் எந்திரிச்சு வர்றான். என்ன பண்றான் பாருங்க தாவீது தீவிரமா இந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுக்கு நெற்றியிலே படையெறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையில மூங்கப்புறம் விழுந்தான். ஒரே நிமிஷத்துல சண்டை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இருக்கீங்களா? பினிஷ்ட். 40 நாள் கூச்சல், ஒரே கல்லு தான். ஒரே கல்லுல இந்த 40 நாள் சவால் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. கைகளை யுத்தத்துக்கு பயிற்சி வைக்கிறவன் அவன் தான் சொல்லியிருக்கிறான். என் கைகளை எதுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறார் ஆண்டவர்? யுத்தத்துக்கு ஜெயிக்கிறதுக்குன்னு என்ன உண்டாக்கி இருக்காரு. நான் ஜெயிக்கிறவன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட ஆள் தான் பாருங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்றால், எல்லா விதத்திலும் ஜெயிக்க வேண்டும் என்றால், பொருளாதாரத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால், முன்னேறி செல்ல வேண்டும் என்றால், விசுவாசம் இட்ஸ் an important quality, very essential quality. இது அத்தியாவசியமான ஒரு குணாதிசயமா இருக்க வேண்டும். விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அவனுடைய விசுவாசத்தை அவனுடைய வார்த்தையில பாக்குறோம் பாருங்க. அவனுடைய வார்த்தை என்ன எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அவன் சொல்றான், நான் நாயான்னு கேட்டதுக்கு என்ன சொல்றான் பாருங்க. அவன் சொல்றான், உன்னை கொன்று ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன்றான். இவன் சொல்றான், உன்னை மட்டும் இல்ல, உன் கூட வந்திருக்கிற அவ்வளவு சேனையும் கொன்று அவ்வளவு பெரிய நான் போட போறேன்றான். அவனுக்கு மேல பேசுறாங்க. வாயை திறந்தான் என்று சொன்னால் அவனுக்கு வாயிலிருந்து வெறும் விசுவாசம் தான் வெளியே வருது. ராஜா சொல்றாரு, அப்பா நீ இளைஞன், நீ போகாத. சொல்ற, நான் சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், கரடியை கொண்டேன், எங்கிட்ட அப்படி சொல்லாதீங்க. சகோதரர்லாம் சொல்றாங்க, அப்பா உனக்கு என்னத்துக்கு இந்த வேலை, நீ வீட்டுக்கு போய் சேரு, சாப்பாடு கொடுக்க வந்த ஆள் கொடுத்துட்டியா, போ, ஒளிஞ்சு போ, வராத இங்க அப்படின்னு சொல்றான்.
அவன் சொல்றான், ஒரு முகாந்திரம் இல்லையா, ஒரு காசு இல்லையா, ஒரு ரைச்சஸ் காசு இல்லையா, நான் ஏன் கேட்க கூடாது? தேவனை நிந்தித்து கொண்டே இருப்பான், நான் கேட்க கூடாதா? தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் யார்? வாயில் இருந்து அவன் அந்த வாயை திறந்து அவன் என்ன பேசுறான்றது ஒரு பெரிய ஸ்டடி. அதை படிச்சு பாருங்க. உள்ளத்துல இருக்கிற விசுவாசம் அவன் வாயில வெளியே வந்துகிட்டே இருக்குது. பாட்டுங்க உள்ள என்ன இருக்குது? நான் கேட்கிறேன், உள்ள எப்படி வந்தது விசுவாசம்? இவ்வளவு விசுவாசம் உள்ளத்துல எப்படி வந்தது? இந்த அளவுக்கு பேசக்கூடிய, சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொன்றேன், இவன் ஒரு சிங்கத்தை போல கரடியை போல நினைச்சு இவனை அடிச்சு கொன்னே போட்டுறேன் நான் இந்த இடத்துல அப்படின்னு அந்த அளவுக்கு தைரியமாய் பேச இவ்வளவு பேரும் கேட்கிறாங்களே சவால. ஒரு மனுஷன் பேசலையே. இஸ்ரவேலர் மத்தியில ஒரு போர்ச்சவன் கூட முன் வந்து இவன் பேசுற மாதிரி பேசல. அந்த சவால் அத்தனை பேரும் கேட்டாரு. ராஜா என்ன சன்மானம் கொடுக்க போகிறார் என்பதையும் அத்தனை பேருக்கும் தெரியுது. எல்லாரும் பேசிக்கிறாங்களே ஒழிய யாரும் அதை நினைச்சாவது இதை பண்ணலாம்னு சொல்லி முன் வர்ற ஆட்கள் கிடையாது. ஆனா இவனுக்கு உள்ளத்தில் அது ஒரு பெரிய ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி போல வருகிறது.